9ஆம் அதிபதி சுக்கிரன் பாக்கியாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கு. நானும் என் தம்பியும் ரிஷப லக்னம். நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய செலவு நடக்க போகிறது. பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீங்க. ஜோதிடத்தை எளிமையாக பாருங்கள், கஷ்டமாக பார்க்காதீங்க. ஜோதிடத்தை நேசிங்க, அது உங்களை நேசிக்கும். சரிங்களா? உங்களுடைய 12 பாவங்களுக்கும் நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆக சிறந்த ஜோதிடர் ஆகிருக்கீங்க. கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம், இந்த மூன்றுலையுமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர் இருக்கிறாரு. ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நான் தான் குடும்பத்துக்கு தலைவர். நான் சொல்கிறத நீ கேட்கணும். ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் 2 பேரும் லவான்னு கத்திக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, இதே மாதிரி ஒரு ரிஷபத்துலாம் அமைப்புலையும் வராங்க. இதுவும் பஞ்சாயத்தில் தான். ஆனால் அந்த பஞ்சாயத்து கொஞ்சம் வித்தியாசம். நான் கேட்குறது எதுவுமே எங்கள் வீட்டுக்கார் வாங்கி தரதில்லை. யார்? பொண்ணு. பையன் சார் என் சொந்தத்தையே பார்க்கறது இல்லைங்க சார், அவங்க சொந்தத்தை தான் சார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்படி தான் இன்றைக்கி பிரச்சனை வருது. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. சொன்னவொடனே அந்த அம்மா பதில் சொல்லுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது இது சாதாரண பிரச்சனை இல்லை சார், இதுதான் சார் பெரிய பிரச்சனை. காவேரி பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை இதுதான். இதற்கு கூட தீர்வு வந்துடும், இதுக்கு தீர்வே வராது. அப்போ அந்த ரிஷப துலாம் இப்போ என்னதுன்னா, இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இந்த மேசை விரிச்சுக்கும். சண்டை பண்ணாலும் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. வெளியில் யாருக்கும் தெரியாது இவங்களுக்குள்ளார சண்டை இருக்குன்னு. ஜோசி எனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த கட்டத்துக்கு பார்த்து இந்த ரிஷப துலாம் அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இதை தவிர மீதி எல்லா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 வரும்போது பிரச்சனை வெளியில் வந்துடும். இதை நீங்கள் மனசில் கருத்தில் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். திருமண பொருத்தத்தில் இது பெரிய பிரச்சனையாக நிற்கிது. சரி, காரக கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை எடுத்துக்கோங்க. இந்த சுக்கிரன் எந்த காரணத்தையும் கொண்டு பலகீனமாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிற பலகீனங்கிறது நீசம் அல்ல. என் அப்பாவுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம்தான். எனக்கு ஏகபத்தினி விரதம் யாருன்னு கேட்டால் நான் எங்கள் அப்பா தான் சொல்லுவேன். ராமரெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? அந்தளவு ஒரு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் அடைகிறது பிரச்சனை கிடையாது. அங்கே யாரோட இணைஞ்சிருக்காங்கங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்ம ராஜாசங்கர் ஐயா பேசும்போது சொன்னார், ஐயா பேசின மாதிரி நான் ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுங்கிட்ட அப்ளை பண்ணுங்கள், 100% கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பா கன்னி லக்னம், அவருக்கு 5ஆம் அதிபதி யார்? சனி, மகரம். ஓகேங்களா? 9ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கு. 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாக்கியாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கு. நானும் என் தம்பியும் ரிஷப லக்னம். நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய செலவு நடக்க போகிறதில்ல. நானும் என் தம்பியும் ரிஷப லக்னத்தில் பிறந்தோம். அவருக்கு 9ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் எல்லாருமே அப்பா ஒரு நிலைமையில் திட்டியிருப்பீங்க. அப்பாவை கோவப்படும் போது நீங்கள் அப்பா விதத்தெல்லாம் பேசியிருப்பீங்க. என்ன எனக்கு சொத்து கொடுத்துருக்கிறாருன்னெலாம் பேசியிருப்பீங்க. என் அப்பாவை நினைக்காம எந்த செயலையும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ அப்பாவை நினைக்காம நான் எந்த செயலும் செஞ்சதில்லை. ஒரு சில விஷயம் அவர் நமக்கு செய்யலைன்னா கூட அதை பெருந்தன்மையாக கேஷுவலாக எடுத்துகிட்டு எனக்கு பெரிய புதையலை எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன புதையலும் யாருக்கா தெரியுமா? ஜோதிடம். இதை விட ஒரு சொத்து வேறு எந்த அப்பானாலையும் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதுங்க. பெரிய விஷயம். சரி, நான் ரிஷப லக்னம், எனக்கு 5ஆம் அதிபதி யார்? புதன். என் பையன் கன்னி லக்னம். 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அப்போ நீங்கள்லாம் இங்கே எதிர்பார்ப்பீங்க இவர் மனைவி மேசம் விருச்சிகத்தில் இருக்கணும். இல்லை, என் ஜாதகத்தில் இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் போய் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்காக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளாக முடிக்கிறேன். 7ஆம் அதிபதி செவ்வாயா, என் மனைவிக்கு லக்ன புள்ளி செவ்வாய், ரொம்ப குழப்பம் இல்லை.
அவங்களும் ரிஷப லக்னம் தான். புரியுதுங்களா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார்? 2ஆம் இடத்தான குடும்ப உறுப்பினர்கள். இப்போ வரன் கேட்க வருவாங்க, எனக்கு எதில் எனக்கு பொண்ணு அமையும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நம்ம ஜிகேயை ஏற்கனவே ஒரு ரூல் கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனோட இந்த ரூலையும் அடிஷனலாக சேர்த்துக்குங்க. உங்களுடைய 2ஆம் அதிபதி யார், அவருடைய வீடு என்ன, அவருக்கு எத்தனை வீடு கொடுத்துருக்கு, அந்த 2 ராசியும் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடகலக்கணம்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் அதிபதி யார்? சிம்மம், சூரியன். இந்த சூரியன் யார் யாரோடலாம் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்க ராசி லக்கணங்கள்லாம் எடுத்துருங்க. அவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் எடுங்க. எடுத்தீங்கன்னா கட்டாயம் அதில் உங்கள் மனைவி குழந்தை நிச்சயமாக இருக்கும். என் தலைவரே சொல்லிட்டேன், என் குருநாதரே சொல்லிட்டார். அசத்துங்க, சரிங்களா? ஜோதிடர் எந்த இடத்துலையும் தோல்வி அடையவே கூடாது. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் வேறு எங்கேயும் அவங்க ஜாதகம் பார்க்க போகக்கூடாது. அவங்க உங்களுடைய வாடிக்கையாளர், விட்டுறவே கூடாது அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் 11ஆவதுல +1 மேக்ஸ் நடத்தினார். கையில் புக்கே வச்சுக்க மாட்டார். ஒரு நாள் நான் லேட்டாக வீட்டுக்கு போகும்போது வழியில் பார்த்து கேட்குறாரு, எங்கே போயிட்டு வர? டியூஷனுக்கு சார். நான் உனக்கு எதில் குறை வச்சு நீ எதுக்கு டியூஷன் போனேன்னு கேட்டார். உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன், உனக்கு எந்த சப்ஜெக்ட் புரியல ஸ்கூல் விட்டோன்னே வந்து என்னை பார். அரசு பள்ளி ஆசிரியருங்க, தனியார் பள்ளி ஆசிரியர் கிடையாது, அரசு பள்ளி ஆசிரியர். இன்றைக்கி முசிறியில் இருக்கிறாரு. அந்த ஃபார்முலாவை தாங்க நான் அப்பையிலே கையில் எடுத்துட்டேன். நம்மக்கிட்ட வர ஜோதிட கிளைண்ட்டு ஃபுல்லாக சொல்லுங்கள், 12 பாவத்துக்கும் பலன் சொல்லுங்கள். என்னுடைய குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அசத்திரத்தில் அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. இதை நீங்களாம் துதிப்படுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நானும் என்னுடைய குருநாதரும் கொல்லிமலையில் நேர்ந்த ஒரு சம்பவம்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. இந்த 12 பாவங்களுக்கும் நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆக சிறந்த ஜோதிடர் ஆயிடுவீங்க. சொல்லுங்கள், லக்னாதிபதி 9ல் இருக்குது, வாழ்நாளில் உயர்ந்து வந்துடுவீங்க, பெயர் புகழ் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுங்கள். 7ஆம் அதிபதி 5க்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மனைவி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லுங்கள். முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், அவங்களே கேட்பாங்க. ஜோதிடத்தில் 2 நாணயம் ஜோதிடம் என்பது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். முதல்ல பாசிட்டிவை கொடுத்துருங்க, 2வது நெகட்டிவை கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அவங்க நெகட்டிவை கூட இளமறை காயாக சொல்லணும். அவங்க கேட்பாங்க, எப்போ சார் எனக்கு யோகமான காலம்? 2028 மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு யோகமான திசை வருதுன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கே தெரியும், அப்போ அதுக்கு முன்னாடி யோகமான திசை இல்லையா? நீங்கள் அப்படி தான் பதில் சொல்லணும். அப்படி தானே சொல்லிகிட்ருக்குறோம். எஸ்ஆர் நோ. ஈரோட்டில் திருச்செங்கோடில் வந்துட்டு எஸ்ஆர் நோ சொல்லலாட்டி எப்படி? ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி சில நுணுக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி விடைபெறுகிறேன். ஜோதிடத்தில் நீங்கள் மிகப்பெரிய புகழுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் பாவம் மிகப்பெரிய வலிமையில் இருக்கணும். குருவை மதிங்க, அப்பாவை மதிங்க, சரிங்களா? உங்களுடைய வாழ்நாளில் 9ஆம் அதிபதிக்குரிய கிரகம் எது? அந்த கிரகத்துக்குரிய கடவுள் எது? அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில் என்ன? இதெல்லாம் போய் நீங்கள் கும்பிடுங்க. மெயினாக உங்களுடைய கரணநாதனை வழிபடுங்க. நீங்கள் ஒரு நாள் திருச்செங்கோடு நடந்த மாநாட்டில் ஒரு மீட்டிங்கில், அது வந்து ஒரு 100க்குள்ளார இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்க மீட்டிங்க்கு 100க்குள்ளார ஏதோ ஒரு மீட்டிங் நான் வந்திருக்கேன். வந்துட்டு ஒரு ஓரத்தில் மூலையில் உட்காந்து பார்த்துட்டு, நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு மேடையில் ஏறுவோமான்னு சொல்லி இந்த அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட புலம்பிட்டு போனேன். இதே திருச்செங்கோடில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் நான் பேசியிருக்கேன். அது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீங்க. ஜோதிடத்தை எளிமையாக பாருங்கள், கஷ்டமாக பார்க்காதீங்க. ஜோதிடத்தை நேசிங்க, அது உங்களை நேசிக்கும். சரிங்களா? உங்களுடைய குருநாதரை அவ்வப்போது வழிபாடு செய்யுங்க. கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம், இந்த 3லையுமே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர் இருக்கிறாரு.
அவருடைய பார்வை ஒரு முறையாவது உங்கள் மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயாவுக்கு அதான் சார் செப்டம்பர் ஆவணி மாதம் ஒரு பிறந்தநாள். ஆவணி மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அவரால் எவ்வளவோ பேர் பிழைக்கிறாங்க, நம்மளும் பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா ரவிச்சந்திரன் ஐயா மிகவும் அற்புதமாக எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிறப்பான கருத்துக்களை சொன்னார். எளிய முறையில் சொல்லிய ஐயாவிற்கு நமது திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியநாராயணன் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்.